நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது எப்படி அதை பார்த்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தெரியாது. அந்த அப்பா சொல்லுவார், இந்த ஒரு கோவத்தினால தான் நான் இந்த வார்த்தை சொன்னேன். அது அப்பாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு அப்பாவே இந்த வார்த்தையை சொல்லாமான்னு தோணும். ஸோ இப்போ இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களை என்டர்டெய்னராக மட்டும் பாருங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்கன்னு தான் இவங்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் கனெக்ட் ஆகிறதுனால தான் அந்த விசில் பறக்கும், கைத்தட்டும். அதனுடைய உளவியல் பந்தம் தான் அந்த ஒரு விஷயம். ஸோ அதுவும் தான் பிடிச்ச நடிகர் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்க மாட்டாங்க, அதை ரசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுலதான் தன்னையே அறியாமல் இந்த வார்த்தையை அவர் ஆழ் மனசுக்கு போய் ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது இந்த வார்த்தை வந்துடும். நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு செக்யூரிட்டியை வந்து இந்த மாதிரி திட்டி நான் பார்த்துருக்கிறேன். அவன் கோவத்தில் வந்து கேட்டை தவிர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டை மூடவும் அந்த வார்த்தைகள் சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எப்படி இந்த வார்த்தைகள், அவன் கோவம் நியாயமானதுன்னு வச்சுப்பேன். ஆனால் எப்படி இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்துச்சு. அந்த ஏரியாவே சில நேரத்தில் கோவங்கள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதுலயே அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி